அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஜியோகிராஃபி தொடர்பாக ரெகுலராக கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் இன்றைக்கி காலநிலை, வானிலை, காலநிலை சம்மந்தமாக இருக்கிற முக்கியமான அந்த ஹெட்டிங்ஸ், முக்கியமான டாபிக்ஸ் இருக்கும்ல, அதுக்கு என்ன விளக்கம். இப்போ நமக்கு காலநிலை, வானிலை சம்மந்தமாக பார்த்தோம்னா 8th 9th தனித்தனி பாடங்களாக இருக்கும். இப்போ 9th வளிமண்டலம்னு ஒரு பாடம் இருக்கும், 8th காலநிலை, வானிலைன்னு ஒரு பாடமாக இருக்கும். இந்த 2 பாடங்கள்லையும் முக்கியமாக வர்றதை மட்டும் நம்ம இதில் பார்த்துருவோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அடுக்குகள், வளிமண்டல அடுக்குகள் இருக்குதுல்ல, அது ரிலேட்டடாக என்ன அடுக்கு, என்ன பேர், அதுக்கு என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, அதை அப்படியே பார்த்துருவோம். இப்போ வளிமண்டலம் அப்படின்றது பூமியிலிருந்து அதுக்கு மேலே பூமியை சுற்றி வளிமண்டலம் அப்படியே பரவி இருக்கும், விண்வெளி வரைக்கும். அதில் பூமியை ஒட்டி இருக்கிற முதல் அடுக்கு, கீழே இருக்கிற அந்த அடுக்கு, கீழடுக்கு, அதுக்கு இன்னொரு பேர் ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் மழை பெய்யும் மேகங்கள் இருக்கிறது. அதே மாதிரி எல்லா விதமான மேகங்களும் இருக்கிற இடம் இந்த கீழடுக்கு தான், ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. ட்ரோபோஸ்பியர். சரியா? ரைட். அடுத்து பாருங்கள், மீள் அடுக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரேட்டோஸ்பியர். ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்து மேலே இருக்கிற ஒரு அடுக்கு. சரியா? இப்போ அந்த கீழடுக்கை பொறுத்தவரை 18 கிலோமீட்டர் வரைக்கும், 18 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இந்த ட்ரோபோஸ்பியர் தான் இருக்கும். அதுக்கு மேலே ஃபுல்லாகவே மீள் அடுக்கு, ஸ்ட்ரேட்டோஸ்பியர் தான் இருக்கும். சரியா? ஸ்ட்ரேட்டோஸ்பியரை பொறுத்தவரை ஓசோன் துகள்கள், அந்த ஓசோனோட அணுக்கள் இருக்கிறது இங்கே தான் இருக்கும். அதே மாதிரி விமானங்கள், ஜெட் விமானங்கள் பறப்பதற்கான இடமும் இதுதான், ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அப்படின்றது. ஸ்ட்ரேட்டோஸ்பியர். சரியா? அடுத்து பாருங்க, இடை அடுக்கு. சரியா? இதை தான் மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்தவரை இதில் என்ன ஸ்பெசிஃபிக் அப்படின்னா, பூமிக்கு மேலே விண்வெளியிலிருந்து வர்ற விண்கற்கள் எல்லாமே எரிக்கப்படுற இடம் இங்கே தான், இடை அடுக்கு அப்படின்னு சொல்லப்படுற மீசோஸ்பியர். மீசோஸ்பியர். சரியா? விண்வெளியிலிருந்து வர்ற, அதாவது கியூபர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிக்கு அடுத்து செவ்வாய் இருக்கும். சரியா? செவ்வாய் கிரகத்துக்கும் வியாழன் கிரகத்துக்கும் இடையே சூரியனை நிறைய விண்கற்கள், பாறைகள், சரியா, இந்த மாதிரி துகள்கள் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். அதிலிருந்து திசை மாறி நிறையா பொருட்கள் பூமியோட ஈர்ப்பு விசையினால் பூமியை நோக்கி வரும். அதில் பாதி சந்திரனில் விழுந்துடும். அதனால தான் நிலாவில் பார்த்தோன்னா அங்கங்கே திட்டாக இருக்கும், குழியாக இருக்கும் நிலாவோட புகைப்படங்களை பார்க்கும்போது. ஏன்னா அதுக்கு வளிமண்டலம் கிடையாது. நமக்கு வளிமண்டலம் இருக்கிறதுனால அது உள்ள அந்த விண்கற்கள் பூமியை நோக்கி வரும்போது விண்வெளியிலேயே எரிக்கப்பட்டுருது. அது எரிக்கப்படுற இடம் தான் இந்த இடை அடுக்குன்னு சொல்லப்படுற மீசோஸ்பியர். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, வெப்ப அடுக்குன்னு சொல்லுவாங்க. இது படை அடுக்கு கிடையாது, வெப்ப அடுக்குன்னு சொல்லுவாங்க. தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியர்னா வெப்ப அடுக்கு. சரியா? இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அடுக்கில் மேலே போக போக வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதே மாதிரி நிறையா எலக்ட்ரான் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கிறது இந்த இடத்துல தான். இப்போ நம்ம பூமியிலிருந்து போகிற அந்த ரேடியோ சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே இந்த தெர்மோஸ்பியரில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி திரும்ப நம்ம பூமிக்கு அனுப்பி அந்த ரேடியோ, டிவி இது எல்லாத்தையும் செயல்படுறதுக்கு உதவுறது. சரியா? சிக்னலுக்கு உதவி பண்ணுறது இந்த வெப்ப அடுக்கு, தெர்மோஸ்பியர். இதில் வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வெளி அடுக்கு அப்படின்னா எக்ஸோஸ்பியர்னு சொல்லுவாங்க. எக்ஸோஸ்பியர். இதை பொறுத்தவரை இது அப்படியே மேலே போக போக விண்வெளியோட கலந்துரும். சரியா? ஸ்பேஸோடு அப்படியே சேர்ந்துடும். ஃபுல்லாகவே இருள் நிறைந்த ஒரு பகுதி, அதுதான் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே வளிமண்டல அடுக்கு. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். எது என்ன அடுக்கு, அதோட பயன்பாடு என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? ரைட். அடுத்து பாருங்கள், அரோரா ஆஸ்ட்ரியாலிசிஸ். அரோரா ஆஸ்ட்ரியாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பூமி இருக்குதா, இது பூமி, இது வட துருவம், இது தென் துருவம். சரியா? சூரியன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியன்லேருந்து ஒளிக்கதிர்கள், சூரியன் அதில் ஹைட்ரஜன் அணுக்கள், ஹீலியம் அணுக்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் சூரியனில் அதிகமான வெப்பத்தை கொடுக்கறது. சரியா? அப்போ என்ன அப்படின்னா, அதீத வெப்பம் ஏற்படும் போது சூரிய புயல் வீசும். சூரியனிலிருந்து நெருப்பு புயல் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு தூக்கி வீசப்படும். சரியா? அப்படி வீசப்படும் போது அதிலிருந்து வர்ற அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பூமியை தாக்கும். சரியா? அப்போது ஏற்கனவே பூமியில் இந்த துருவங்களை சுற்றி வடக்கு தெற்கா
ஒரு காந்த புலம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பூமியை கவர் பண்ணியிருக்கும். சரியா, அதுதான் பூமிக்கு நிலையான அச்சை கொடுக்கறது. இது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு காரணம் பூமிக்கு உள்ளார இருக்கிற ஒரு அந்த உட்கரு 3000 டிகிரி செல்சியஸில் பூமிக்கு உள்ளார ஒரு உட்கரு இருக்கும். சரியா, அந்த வெப்பத்தின் மூலமாக பூமிக்கு அந்த ஒரு காந்த புலம் வந்து கிடைக்குது. சரியா, அப்போ மேலே சூரியனிலிருந்து வர்ற அந்த சூரிய புயலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் இங்கே காந்த புயல், சரியா, பூமியை சுற்றி பூமியை கவர் பண்ணியிருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் பட்ட உடனே அது என்ன ஆகுதுன்னா பலவிதமான வண்ணங்களை ஜொலிக்கும். சரியா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அரோரா ஆஸ்ட்ரியாலிசிஸ். அதாவது அந்த வண்ணங்கள், அந்த ஒளிகள் அண்டார்டிகா பகுதியில் தென்படும் போது அதை அரோரா ஆஸ்ட்ரியாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது வடதுருவம் ஆர்டிக் பகுதிகளில் தெரிஞ்சதுன்னா அரோரா பொராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லப்படுற நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, டென்மார்க் இந்த மாதிரி நாடுகளில் இந்த வடதுருவத்தில் அந்த அரோரா பொராலிஸ் வந்து தெரியும். இதில் ஒன்றும் இல்லை, அரோரா பொராலிஸ் அப்படின்னா ஆர்டிக் பகுதியில் தெரிகிறது, அரோரா ஆஸ்ட்ரியாலிசிஸ் அப்படின்னா அண்டார்டிகா பகுதி தென் துருவத்தில் தெரிகிறது. அவ்வளோதான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்து பாருங்கள், அனிமோமீட்டர். அனிமோமீட்டர் அப்படின்னா காற்றின் வேகத்தை, விண்ட் ஸ்பீடை வந்து கணக்கிடுறதுக்காக பயன்படுறது. வேகம், காற்றோட வேகத்தை அளவிடுறதுக்கு பயன்படுறது அனிமோமீட்டர். அடுத்து ஹைக்ரோமீட்டர். சரியா, காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தின் அளவை அளவிடுறதுக்கு பயன்படுறது ஹைக்ரோமீட்டர். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, டைஃபோன். இப்போ அதாவது சூறாவளி, புயல்கள் எல்லாம் ஏற்படுதில்ல கடல் பகுதியில், அதுக்கு ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு பேர் இருக்கும். சரியா, இப்போ நம்ம ஊரில் புயல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதே இது ஆஸ்திரேலியாவில்னா வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குது. அது எங்கே என்னன்றதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு டைஃபூன் அப்படின்றது எங்கே அப்படின்னா ஜப்பானு. அதே மாதிரி பொதுவாக பசிபிக் பகுதியில் ஏற்படுற புயல்களை டைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பசிபிக், ஜப்பானும் பசிபிக் கடல் பகுதியில் இருக்கிற ஒரு தீவு தான். அடுத்து பாருங்க, ஹரிக்கேன். ஹரிக்கேன்னா வட அமெரிக்கா, இப்போ யூஎஸ், கரீபியன்லாம் இருக்குதுல்ல, வெஸ்ட் இண்டீஸ், இந்த மாதிரி இடங்கள்ல ஏற்படுற புயல்களை ஹரிக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, வட அமெரிக்க கண்டம். அடுத்து வில்லினா ஆஸ்திரேலியா. சரி, ஆஸ்திரேலியாவில் ஏற்படுற புயல்களை வில்லின்னு சொல்லுவாங்க. அடுத்து பேக்யூஸ் அப்படின்னா பிலிப்பைன்ஸில் ஏற்படுற புயல்களை பேக்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து பாருங்க, தலக்காற்றுகள். தலக்காற்றுனா என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு வருஷத்தில், ஒரு ஆண்டில் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசுகிற காற்று தான் தலக்காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதுலேயும் ஒவ்வொரு காற்றுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்கும். எந்த பேர் எந்த நாட்டில் உள்ளது அதை மட்டும் அப்படி பார்த்துக்குவோம். சரியா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபான் அப்படின்றது யூரோப்பில் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் வீசுறது. சரியா, ஐரோப்பாவில் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் ஐரோப்பாவில் தான் இருக்குது. அந்த பகுதியில் வீசுகிற தலக்காற்றை ஃபான் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து பாருங்க, சிராக்கோ அப்படின்றது ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதியில் வீசப்படுற ஒரு தலக்காற்று. சரியா, வட ஆப்பிரிக்கானா மத்திய தரைக்கடலோட அந்த கடற்கரை பகுதிகள். சரியா, அதுதான். அடுத்து சினூக் அப்படின்றது வட அமெரிக்கா யூஎஸ். சரியா, கலிஃபோர்னியா இந்த மாதிரி பகுதியில் வீசுகிற ஒரு வறண்ட தலக்காற்று தான் சினூக் அப்படின்றது. ரைட். அடுத்து லூ அப்படின்னா நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான் பகுதி, இந்த பாலைவன பகுதியில் வீசுகிற ஒரு தலக்காற்று. சரியா, இந்தியாவில் ராஜஸ்தான் லூ. அடுத்து மிஸ்ட்ரல் அப்படின்னா பிரான்ஸ். சரியா, பிரான்ஸ் நாட்டில் வீசுகிற ஒரு தலக்காற்று மிஸ்ட்ரல், பிரான்ஸ். அடுத்து போரானா இத்தாலி பகுதியில் வீசுகிற ஒரு தலக்காற்று, இத்தாலி. சரியா, இது எல்லாம் தலக்காற்று அப்படின்னா குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசுகிற ஒரு காற்றாக தான் தலக்காற்று. அதில் ஒவ்வொரு ஊரில் என்னென்ன பேர். சரியா, ஃபான்னா யூரோப்பு, சிராக்கோனா வட ஆப்பிரிக்கா, சினூக்னா வட அமெரிக்கா, லூனா இந்தியா, மிஸ்ட்ரல்னா ஃப்ரான்ஸு, போரானா இத்தாலி. சரியா, ரைட். அடுத்து பாருங்க,
இந்த ஐசோதெர்ம், ஐசோகிரைம், ஐசோகெல், ஐசோலபார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 8th புக்கில் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. சரியா, இது என்ன அப்படின்னா, இப்போ பூமியில் வெப்பம், சூரிய வெளிச்சம், மழை, சரியா, இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு பூமியில் ஒரு சில இடங்களில் ஒரே மாதிரியான அளவாக இருக்கும். சரியா, அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வரைபடமாக வரைஞ்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த பேரில் சொல்லுவாங்க. இப்போது ஒரே அளவு வெப்பம் இருக்குது அப்படின்னா ஐசோதெர்ம், சம வெப்பநிலை கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். சரியா, ரைட். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐசோதெர்ம் அப்படின்னா சம வெப்பநிலை கோடு. ரைட். அடுத்து ஐசோக்ரைம் அப்படின்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. அதான் ஐசோக்ரைம் அப்படின்றது. சரியா, ரைட். அடுத்து ஐசோகெல் அப்படின்னா சம சூரிய வெளிச்ச கோடு. சரியா, ஈக்குவல் சன்ஷைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம சூரிய வெளிச்ச கோடு. ரைட். அடுத்து ஐசெல்லோபார் அப்படின்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. சரியா, சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. அதாவது ஐசோபார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. ஐசெல்லோபார் இந்த ஒரு எழுத்து மட்டும் மாறும். ஐசெல்லோபார் அப்படின்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. சரியா, ரைட். அடுத்து பாருங்க, அதான் ஐசோபார். ஐசோபார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. ரைட். அடுத்து ஐசோஹைட்ஸ். ஐசோஹைட்ஸ் அப்படின்னா சம மழை அளவு கோடு. சம மழை அளவு. சரியா, இந்த 5 இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோதெர்மு, ஐசோகெல்லு, ஐசோபாரு, ஐசெல்லோபாரு, ஐசோஹெட்ஸு, ஐசோக்ரைம். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, கலிஃபோர்னியா. இது என்ன அப்படின்னா உலகத்தில் இதுவரைக்கும் பதிவான வெப்பத்திலேயே அதிகமான வெப்பம் பதிவானது அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் கிரீன்லாந்து மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி ஒரு மலைத்தொடர் இருக்கும். அந்த பகுதியில் தான். சரியா, 57 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கும். இதுதான் உலகத்தில் பதிவானதுலேயே அதிக வெப்பநிலை. அடுத்து பாருங்க, சோவியத் வோஸ்டாக் அப்படின்றது அண்டார்டிகாவில் இருக்கிற ஒரு பகுதி. சரியா, இங்கே இதுவரை பூமியில் பதிவானதுலேயே குறைவான வெப்பம் பதிவாயிருக்கும், அதிக குளிர் பதிவாயிருக்கும். -89 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கும். சரியா, ரைட். அடுத்து பாருங்க, அனிராய்டு பாராமணி. அனிராய்டு மீட்டர் அப்படின்னா காற்று அழுத்தத்தை அளவிடுறதுக்கு பயன்படுறது. சரியா, அழுத்தம், காற்று அழுத்தத்தை அளவிடுறதுக்கு பயன்படுறது. அடுத்து பாருங்க, 1013.25 மில்லி பார். இது என்ன அப்படின்னா சராசரியாக கடல் மட்டத்தில் இருக்கிற காற்றழுத்தம். சரியா, அதுதான் இது சராசரியாக கடல் மட்டத்தில் இருக்கிற காற்றழுத்தம். அடுத்து பாருங்க, அல்-பலாகி. இவர் யார் அப்படின்னா அரேபியாவை சேர்ந்த ஒரு வானியல் அறிஞர். இவர் தான் என்ன செஞ்சிருப்பார்னா உலகம் முழுவதும் இருக்கிற காலநிலையை வச்சு அது ரிலேட்டடாக அந்த காலகட்டத்தில் இருந்த கடற்பயணிகள் எல்லார்ட்டையும் ஒரு தகவலை திரட்டி, சரியா, அதை வச்சு ஒரு வரைபடத்தை வரைஞ்சிருப்பார். அவர் தான் அல்-பலாகி. இவர் அரேபியா நாட்டை சேர்ந்தவர். சரியா, இப்போ இது எல்லாமே நம்ம காலநிலை வானிலை தொடர்பாக இருக்கிற முக்கியமான அந்த ஹெட்டிங்ஸ், அதுக்கான விளக்கத்தை தான் இப்போ பார்த்தோம். அடுத்த கிளாஸில் அந்த தேசிய பூங்காக்கள், வேளாண்மை, அது ரிலேட்டடாக பார்ப்போம். சரியா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த முக்கியமான டாபிக்ஸை ஈஸியாக படிக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எஸ்ஐ எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. சரி, அதுக்கானது தான் இது. நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் இதை வச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் இதை பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி புக்கை ரீட் பண்ணோன்னா போதும். சரியா, நன்றி, வணக்கம்.